இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னும் இப்படி ஆவி பறக்க பறக்க ஒரு மிஷின் இருக்குன்னு பார்க்குறீங்களா? டிஷ்வாஷர் தான். எனக்கு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. என்ன பிராண்ட்னா இது ஐஎஃப்பி பிராண்டு நெப்டியூன் VX60 தான் இந்த டிஷ்வாஷர். இந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணி நான் 20 டேஸ் ஆகுது. 20 டேஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 10 டேஸ் பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது ஃபிட் பண்ண வந்த டெமோ வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்ற வீடியோ தான் இது. இன்கேஸ் நீங்கள் டிஷ்வாஷர் வாங்குகிற ஐடியா இருந்தால் இந்த சின்ன சின்ன சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இது சொல்கிறவர் வந்து ஹிந்தியில் தான் சொல்லின்னு இருக்காங்க, அதனால தான் நான் தமிழில் சொல்கிறேன். டிஷ்வாஷர் ஃபிட் பண்ண வரும்போதே வந்து அது சுவிட்ச் போர்டு வந்து கரெக்டாக பவர் சாக்கெட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். மெயின் சுவிட்ச் இருக்கணும். ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துட்டு அந்த சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ஃபிட் பண்ண வரும்போதே வந்து நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பிடுவாங்க என்னென்ன வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர், வாட்டர் சாஃப்ட்னர் ஒன்று இருக்கும். பேக் சைடில் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. 2 பைப் லைன் போவோம். அவுட்லெட் பைப் லைனும் இன்லெட் பைப் லைனும் போவோம். ஒன்று வந்து தண்ணி உள்ளே வர்றதுக்கு, வாஷ் பண்ண தண்ணி வெளியே போகிறதுக்காக. கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபில்டர் வந்து சாஃப்ட்னரை வந்து ஃபிட் பண்ணுறது வந்து கம்பல்சரி முக்கியம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியில் வந்து எவ்வளோ டஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. அந்த டஸ்ட்டும் தண்ணி வந்து உப்பு தண்ணி வந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து சால்ட் மிஷின் வந்து எதுவும் ஹார்ட் வாட்டர் இருந்ததுன்னா அது சாஃப்ட் வாட்டராக இது பண்ணுறதுக்காக இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் வந்து அதை ஃபிட் பண்ணும்போது நம்ம மிஷினில் வந்து சால்ட் வாட்டர் இருந்ததுன்னா மிஷின் வந்து டேமேஜ் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக அது கூட வந்து ஸ்டெபிளைசரும் யூஸ் பண்ண சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க இருக்கிற இடத்துல வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்தா ஸ்டெபிளைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற பொருள் வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இன்கேஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நம்ம வாங்கின காசு வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும். ஸ்டெபிளைசர் வந்து 3000 4000 சேம் கம்பெனிஸே வருது. இல்லை நம்மளுக்கு எந்த கம்பெனி வேணுமானாலும் வாங்கி ஃபிட் பண்ணலாம். அவர் வந்துட்டு நான் மிஷின் வந்த உடனே வந்து அடுத்த நாளே வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபிட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்ன வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னோட வாஷிங் மிஷின் ஆப்போசிட்ல பால்கனியில் தான். இன்கேஸ் என்னோட கிச்சன் ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இன்கேஸ் வந்து கிச்சன் ரூம் பெருசாக இருக்கிறவங்களாண்டா உங்களோட வாஷ் பேஷன் பக்கத்துலேயே நீங்கள் கிச்சன் ரூம் பக்கத்துலேயே இந்த டிஷ்வாஷர் வந்து செட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அவர் ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு டெமோ ஃபுல்லாக ஹிந்தியில் தான் சொல்லியிருக்காங்க. நான் தமிழில் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுறதால வெறும் டெமோ போடுறது மட்டும் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் தமிழில் சொல்லிவிட்டு. இன்கேஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் பாத்திரமெல்லாம் எப்படி அந்த மிஷின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி பாத்திரம் லோட் பண்ணுறோம், அது எப்படி வாஷ் ஆகிட்டு வருது, நான் வாங்கினதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இவர் சொல்கிறது வந்து ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஹிந்தியில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒடியாவில் இருக்கிற கஸ்டமருக்கு வந்து ஆல்ரெடி ஹிந்தி புரியுன்றதால நான் ஒடியாவில் சொல்ல தமிழ்ல தான் சொல்கிறேன். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். இது கீழே இருக்கிறது வந்து நான் வாங்கினது வந்து ஃபுல்லாக எல்லாமே சைல்டு லாக், பசங்களோட சேஃப்டியோட வாங்கியிருக்கேன். எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கிற மாதிரி இப்போ வந்திருக்க நல்ல சூப்பரான மாடல் தான் இருக்கிற. ஆல்ரெடி வாஷிங் மிஷினை வந்து நான் ஐஎஃப்பி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்றதால ஐஎஃப்பி தான் டிஷ்வாஷரும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா ஒரு வேலைக்காரங்களை வச்சுட்டு அவங்க வர்ற வரைக்கும் நம்ம பாத்திரமெல்லாம் வச்சுட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதை விட நான் வந்துட்டு பசங்க ஸ்கூல் போகும்போதும் சரி ஒரு 3 டைம் நிறைய பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சரி இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ லோட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணுற பவுடர்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னென்ன யூஸ் பண்ணோம், அதை எப்படி லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து இந்த டிஷ்வாஷரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது மட்டும் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டிக் தான் இது. 3 ஆப்ஷன் இருக்குது இந்த டிஷ்வாஷரில். ஒன்ஸ் வந்து ஆன் பண்ண உடனே எல்லாமே வந்து டைம் செட் ஆன மாதிரி வரும். நம்ம ஒரு 3 பொருள் வந்து வாஷ் பண்ண போடணும். ஒரு 360 மாத்திரம் ஆன் பண்ணனா அந்த 3மே மிக்ஸ் ஆன மாதிரி இப்போ ஒரே கேப்சூல் மாதிரி வருது. அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். 3 ட்ரே இருக்கு. 3 ட்ரேல வந்துட்டு கரெக்டா எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.
இது ஆன் பண்ண உடனே நமக்கு டைமிங் வந்து கரெக்டா தெரியும். ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்லயும் நீங்க மேனுவல் புக் இருக்கும், அதுலயும் ஃபுல் டீடைலா இருக்கும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒரு மிஷின் பவுடர் வந்து அவங்களே ஐஎஃப்ல இருந்து வர்றவங்களே வந்து உள்ள போட்டு அதை வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அந்த மிஷின் எப்படி வருது, அந்த உள்ள என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்றது அவங்களே அந்த பவுடர் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. அந்த பவுடர் வந்து மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணோம்னா நம்ம மிஷின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஆன்லைன்லயும் கிடைக்குது, அவங்க கிட்டயும் வாங்கலாம். ஆனா ஆன்லைன்ல வாங்கும் போது வந்து 200 rupees இல்ல 150 rupees கம்மியா இருக்கு அவங்க கொடுக்குற பிரைஸை விட. ஒரு வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றோம்னா அதுல வந்து 3 வந்து சால்ட் ஒன்னு இருக்கும், டிஷ்வாஷர் பவுடர் ஒன்னு இருக்கும், இன்னொன்னு வந்து ஷைனா பாத்திரம் எல்லாம் ஃபுல்லா ஷைனா இருக்கு ஒரு லிக்விட் வந்து நம்ம போடணும். அது மூணுமே வந்து ஒரு கேப்சூல் மாதிரி டேப்லெட்னு வருது. அது ஒண்ணு போட்டாவே போதும். இந்த 3 யூஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணலாம். ஆனா நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் எது போட்டா எந்த டிஷ்வாஷர் பவுடர் போட்டா நமக்கு கரெக்டா ரொம்ப பாத்திரம் நல்லா ஷைனா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். 3 ஆப்ஷனும் இருக்கு தனித்தனியா. சால்ட் ஒரு இடத்துல போடணும், அந்த லிக்விட் வந்து ஷைனா இருக்கிறதுல போடலாம், இன்னொன்று வந்து வாஷிங் பவுடர் அந்த மாதிரி டிடர்ஜென்ட் பவுடர் வந்து போடணும். இதுக்காக இருக்கிற வாஷிங் மிஷின் இருக்கிற பவுடர் தான் யூஸ் பண்ணணும். 3 ட்ரே இருக்கும். இந்த 3 ட்ரேல வந்துட்டு பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் இதுல வைக்க முடியும். சைட்ல வந்துட்டு அந்த ஹோல்டு வந்து கரெக்டா ஒரு கப்பெல்லாம் வச்சோம்னா கிரிப்பா வைக்கிறதுக்கு, இந்த கிளாஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த ஐஎஃப்பி டிஷ்வாஷர்ல என்ன ஸ்பெஷல்னா நீங்க இருக்கிற ஃபுல் மிஷினும் வந்து ஒரே டைம் ஆன் பண்ண வேணாம். நமக்கு 2-3 ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த 3 ட்ரேல 2ல மட்டும் தான் பாத்திரம் ஃபில் பண்றோம்னா அந்த 2 மட்டும் நம்ம ஆன் பண்ணா போதும். கரண்ட் பில் வந்து அது சேவ் ஆகும். இருக்கிறது நம்ம நார்மல் பாத்திரம் கிளீன் பண்ற தண்ணியை விட இதுல யூஸ் பண்ற தண்ணி வந்து கம்மியா தான் யூஸ் ஆகுது. அந்த கேப்சூலும் வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கணக்கு போட்டோம்னா இன்கேஸ் மேடு வந்து வீட்டுல கிளீன் பண்ற பாத்திரத்தை விட அந்த சம்பளத்தை விட இது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனாலதான் சரி இதை வாங்கலான்னு யூஸ் பண்ணேன். இந்த மேல இருக்கிற ட்ரே வந்து ஃபுல்லா ஸ்பூன் எல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கான எல்லா ஸ்பூனும் வந்து கரெக்டா எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ட்ரே தான். இன்கேஸ் ஹைட்டான பாத்திரம் வச்சோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேல இப்படி தூக்கி வச்சிடலாம். இது வந்து 3 இது ஃபில்டர் வந்து அவர் காட்டுறாரு பாருங்க. அந்த ஃபில்டர் வந்து நம்ம போடுற பாத்திரத்துல இருக்கிற அந்த கருவேப்பிலை இல்ல சாப்பாடு எல்லாம் அங்க போயிடும். ஒன்ஸ் டிஷ்வாஷர் நம்ம பாத்திரம் கிளீன் பண்ற மிஷினை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதை செக் பண்ணோம்னா அது உள்ள இருக்கிற குப்பை எல்லாம் போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு ஈஸியா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் வச்சிடலாம். அப்போ வந்து ஸ்மெல் வராம இருக்கும். அந்த சைட்ல இருக்கிறது ஓபன் பண்ணது வந்து அதுக்குள்ள வந்து சால்ட் போடணும். சால்ட்னா நார்மல் நம்ம குக்கிங் சால்ட் இல்ல, இந்த டிஷ்வாஷருக்காக வர்ற சால்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓபன் பண்ணாரு பாருங்க, அதுல வந்து ஷைனா இருக்கிறதுக்காக ஒரு லிக்விட் போடுவாங்க. அந்த செகண்ட் ஒன்னு வந்து டேப்லெட் போடுறது. நமக்கு டேப்லெட் போட்டோம்னா அந்த 3 இது போட்டுட்டோம்னா அந்த ஒரு ஆப்ஷன் மட்டுமே போதும். ட்ரே வந்துட்டு நம்ம வைக்கிற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த டிஷ்வாஷர்ல வந்துட்டு கரெக்டா 3 ஸ்பூன் எல்லாம் ஒரே டைம்ல வைக்கலாம். இந்த ஹைட் வந்து இந்த ட்ரே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் நான் என்னோட பிளேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னா பெரிய பிளேட் வச்சுனேன்னா அது கொஞ்சம் 2 ஃபேன் இருக்கும். அந்த 2 ஃபேன் இடிக்காம பாத்திரம் வைக்கணும். பாத்திரம் வச்சுட்டு அந்த ஃபேனை நம்ம சுத்தி பார்க்கணும். கரெக்டா பாத்திரம் அடிபடுற மாதிரி இருந்தா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து அவர் சொல்றது வந்து ஃபுல்லாவே வந்துட்டு எப்படி சாமான் வச்சுட்டு எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த டிஷ்வாஷர் வாங்குறது வந்து எனக்கு இது ஒர்த்தா இல்ல எப்படி வேஸ்ட் ஆச்சா என்னோட காசு அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். டிஷ்வாஷர் வாங்கிட்டோம், இதை எப்படி ஆன் பண்ணோம், நம்ம எப்படி பாத்திரம் எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல. ஏன்னா நான் இப்பதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 20 days ஆயிருக்கு. இதுல இருக்க பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு இது எவ்வளவு நல்லா யூஸ் ஆகுது, இதுல என்ன பிளஸ் இருக்கு இதுல என்ன மைனஸ் இருக்கு அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பாக்குறவங்க டிஷ்வாஷர் வாங்குற ஐடியா இருந்தா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓபன் ஆகும். ஒன்ஸ் வந்து ஸ்டீம் நம்ம பாத்திரம் கிளீன் பண்ண உடனே ஓபன் பண்ணோம்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க, அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாத்திரம் ஃபுல்லாவே செம்ம சூடா இருக்கும். குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ், ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஆனா இதுல இருக்க பிளஸும் மைனஸும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஈஸியா எப்படி ஆன் பண்ணலாம், இது எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்றதும் இந்த டைமிங் வந்து எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு சொல்றதும். ஏன்னா நான் இப்பதான் ஒன்னொன்னா கத்துன்னு இருக்கேன். நான் ஃபுல்லா இதுல கத்துக்கின்னு அதுக்கப்புறம் கிளியரா போட்டாதான் கரெக்டா இருக்கும். அதனால இது வெறுமனே வந்து செக் பண்ணவங்க வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ற தண்ணி வந்து எவ்வளோ ஹார்ட் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க பாருங்க. எங்களது வந்து ஆமா அந்த தண்ணி கொஞ்சம் ஹார்ட் வாட்டர் தான் இருக்கு. அதனால தான் அந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து பேக் சைடில் இது பண்ணுது. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துன்னு இருக்கு பாருங்க. அது ஒன்ஸ் ரன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி காட்டினாரு. இந்த பவுடர் வந்து ஐஎஃப்லேருந்து வர்றவங்களே போட்டுருவாங்க. அந்த பவுடர் வந்து அந்த பாக்ஸ்ல எல்லாம் போட வேணாம். ஏன்னா ஃபுல் மிஷினுக்கும் போடணும். நம்ம வாஷிங் மிஷின் கூட க்ளீன் பண்ணுறதுக்காக ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த சேம் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். அதே தான் டிஷ் வாஷருக்கும். டைமிங் செட் பண்ணிட்டு ஆன் பண்ண சொன்னாங்க. வெறும் 15 மினிட்ஸ் மட்டும். ஏன்னா இது ஃபுல் ட்ரம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஒன்ஸ் ஆன் பண்ண உடனே டிஷ் வாஷர் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனோடனே மேலே ஒரு சிம்பிள் வந்தது ஆன் ஆனோடனே. டைமிங் வந்து ஒவ்வொரு டைமிங்காக வந்து கம்மியாயினே இருக்கும். இந்த பாக்கெட் வந்து இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களேன்னா சேம் அமேசானில் கிடைக்குது, எல்லாமே ஆன்லைனில் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் அவங்க எடுத்துன்னு வரும்போது பார்த்தோம்னா எங்களுக்கு 150 ருபீஸ் வந்து ஜாஸ்தியாக சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.